சண்டே ஆஃப்டர்நூன் சண்டே ஆஸ் யூஷுவல் நான்வெஜ் தான். ஃபிஷ்ஷும் ப்ரான்ஸும் வாங்கியிருந்தாங்க. ஃபிஷ் வந்து அம்மா சமைச்சிட்டாங்க. ப்ரான்ஸ் வந்து நான் சமைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். எப்பயுமே அம்மா சமைக்கிறப்ப பக்கத்தில் வந்து பார்த்துருக்கேன். பட் தனியாக நான் ப்ரான் வந்து செஞ்சது கிடையாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை க்ளீன் பண்ண கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி தனியாகவே செஞ்சுருவோம். அம்மாவை கிச்சனுக்குள்ளாரையே விடாமல் நானே செஞ்சுருந்தேன். பட் ரெசிபி அம்மாவோட தான். அம்மா வந்து ப்ரான் தொக்கு மாதிரி செய்வாங்க. அதுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துப்பாங்க. ஸோ நானும் அதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் ஊற்றிக்கணும். அப்போ தான் தொக்கு நல்லாயிருக்கும். அது கூட வந்து பூண்டு, வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கிக்கணும். அதை வதக்கிட்டு அப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கி எடுத்துக்கணும். இப்போ கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சதுக்கப்புறமா இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ப்ரான்ஸ் வந்து ஒரு 10 மினிட்ஸ்குள்ளாரையே நல்லா குக் ஆயிரும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம திறந்து மிளகு ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்தோன்னா அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.